இந்த ஊர் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிருப்பாங்க. பட் அதை சொல்லிட்டு செய்யும் பொழுது இல்லை, அது சுவாரஸ்யம் குறையவே இல்லை, இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு, இந்த விஷயம் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்ற ஒரு தாட்டும். ஓகே, ஆக்சுவலி நான் அந்த பிஜிஎம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நான் அதை ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தது வந்து கைதிக்கு உங்களுக்கு தெரியும் யாரை வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தெரியும். மன்சூர் அலிகானை வந்துட்டு ஒரு கைதியில ஒரு டிரைவரா ஒரு கைதியா, பெரிய விஷயம் இல்லையா. அதை தாண்டி கார்த்தி உள்ள வராரு. நான் சொன்னல பிஜிஎம் ஒருத்தனை ஹீரோ ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல எல்லா இடத்துலயுமே சரியா யூஸ் பண்ணிருப்பாரு. கார்த்தியை நீங்க ஆரம்பத்துல பார்த்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கார்த்தி மேல ஒரு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஏன் கார்த்தி ரொம்ப அடமெண்டா இருக்காரு, ஏன் ஒரு மாறி இருக்காரு, டிஸ்டர்ப்டா இருக்காரு அப்படின்றது இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும். ஒரு பொண்ணோட போட்டோ பார்த்தோன்னா கார்த்தியோட கண்ணு கலங்கும், பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் ஓடும். அதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இவ்வளோ ஆக்ரோஷமான ஒருத்தன், பட் அவன் மனசுக்குள்ள இவ்வளோ ஒரு வலி இருக்கு, வேதனை இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் கைதியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தீனா கிட்ட உட்காந்து கார்த்தி கதை சொல்லுவார். அந்த கதையை நீங்கள் 10 தடவை கேளுங்க. இப்போ கூட கூஸ்பம்ஸ் ஆகுது. 10 தடவை கேளுங்களேன், உண்மையிலேயே நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை கார்த்தி அவ்வளோ அழகாக டெலிவரி பண்ணியிருப்பாரு. இங்கே சொல்லுவீங்கல்ல லோகேஷ் வந்து ஒரு ஆக்ஷன் ரத்தம் தெரிக்கும், அவர் படங்கள்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த சீன் எடுக்கும்போது ரொம்ப ஓடிச்சு மைண்டில். எப்படா ஒரு புள்ளதாச்சி பொம்பளை ரோட்டில் இருக்குது, வந்து கேட்குறாங்க, ஒரு சவுண்டு கேட்டுச்சு, போய் அடித்து எல்லாரையும் வெட்டுறேன், எனக்கு ஜெயிலுக்கு போட்டு போயிட்டாங்க. அந்த கதையை நீங்கள் இன்னொரு படமாக எடுக்க வேண்டாம், நீங்கள் சீனாக காட்ட வேண்டாம், ஆனால் சொல்லும் போதே நமக்கு மைண்டில் ஏறுது இல்லை. இந்த மேஜிக்கெல்லாம் அவர் பண்ணார்.